ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம குமரன் தம்பி இருக்காரு. அவர் ஜலபுல்ல ஜங்கு அட லைஃப் இலக்கிங்கு அட செட்டிங்கு அப்படின்னு பாட்டை போட்டு ரீல்ஸ் பண்ண இதை பார்த்தோன்னே இப்போ அப்படியே பொசசிவ்ல பொங்கிட்டாங்க நம்ம கங்கா. வீட்டுக்கு வாடா உன பொழந்து கட்டுறேன்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்க ஆடு தன்னால் வந்து தலையை குடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குமரன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து நிற்க வந்து நின்று கண்ணா இது ஏன் ஆட்டம் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க நம்ம கங்கா. இது யாரு நான் பார்த்தது இல்லையே, உங்க கூட நடிக்கிறவங்களே கிடையாதுன்னு சொல்லி கேள்வி கேட்க 1008 கேள்வி கேட்குற நீ ரொம்ப டென்ஷன் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அது எப்படா ஒரு பொண்டாட்டியை டென்ஷன் பண்ணி பார்க்கறதுனா அவங்களுக்கு அவ்வளோ குசியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கரண்ட் ஏடுறா சுத்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அமைதியாக போயிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட இன்னொரு பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மச்சினிச்சி சப்போர்ட்டில் தப்பிச்சிட்டாரு. அதாவது மச்சனை மலையேற மச்சனை தோணும்பாங்க. இப்போ மச்சினிச்சி தான் காப்பாற்றி விட்டது. ஒரு வழியாக வெளியே வர அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்தோன்னே ஆடிஷனில் கங்காவுக்கு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் எப்போ சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் மாட்டில் இருக்கேன். ஒருவேளை செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு அவரே சொல்ல கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு மறுபடியும் வந்துட்டாருங்க. வந்த உடனே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசுகிற ரவுண்டு போல் என்னத்தை பேச போகிறாங்களோ என்ன உங்கள் லட்சியம்னு சொல்லி கேட்க என்னோட காதல் மனைவி, என்னோட ஆசை மனைவி, அவளுக்காக நான் கண்டிப்பாக வசதியாக வாழ வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுதான் என் லட்சியங்கிறாங்க. இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த இடத்துல லவ் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறிய தம்பி, உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா, அந்த லக்கி கேர்ள் யாருன்னு சொல்லி இவங்க கேட்க அதுக்கப்புறம் பார்த்து அங்காவை கூப்பிட்டு வந்திருக்கலாம்லேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தம்பி கடைசியாக பார்த்துக்கலாம் உடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகிடுமே, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இருந்தாலும் சர்ப்ரைஸாக என் பொண்டாட்டிக்கு இருக்கணும்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உலக அதிசயத்தில் இடம்பெற்ற ஒன்று அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம நிவின் இருக்காரு திடீர்னு பொண்டாட்டி பக்கம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா நீ கிளம்புமாங்கிறாங்க. கடைசியில் ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன துறத பார்க்குறியான்னு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் காவேரியும் பேசிக்கிறதே இல்லை. ஓகே